ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அஞ்சு என்ன நடக்குதுன்னு புரியாமல் பார்த்துட்டீங்க. அப்போ அப்பாவும் கீழே விழுறாரு. அப்போ பியாவும் ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. அப்போ அவளும் ஜெய் துர்கா மாதா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. பார்க்க கீழே ஒரு மரம் ஒன்று முளைக்குது. கரெக்டாக போய்த்து அவர் என்னன்னா அதுலேயே விழுந்துட்டாரு. அப்போ அவருக்கு எதுவும் ஆகலை. அப்போ அஞ்சு நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், இல்லை நான் இப்படி செய்யக்கூடியவன் இல்லை அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்காங்க அப்படின்னு கரெக்டாக யோசிக்கிறான். நான் இப்படி பண்ணிக்க கூடாது, அதுவும் பியாக்கு நான் இந்த காரியத்தை பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அம்மாவும் ஷோக்காகி பார்த்துட்டிருக்காங்க. அப்போதான் அவர் அந்த மரத்துல இருந்து அப்படியே மெதுவாக கீழே அப்படி அது வைக்கிது. அப்போதான் கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிக்குது. அப்போ அப்பாவும் மயங்கிடுறாரு. அப்போ பியாவும் அப்பா அப்படின்னு கத்திட்டே ஓடுறா. அப்போ அஞ்சும் புரியாம அவனையே பார்த்துட்டிருக்கான். அப்போ அம்மாவும் ஆஞ்ச் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவனும் அவனோட கண்ணாலே நான் இப்படி பண்ணலம்மா அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். அவள் பியாவும் ஓடி போய்ட்டு அவட அப்பாவை தூக்கிக்கிடுறா. ஆனால் அவளை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஹெப்பியா பியா அப்படின்னு சொல்லி ஃபீல் எமோஷனல் ஆகிட்டே சொல்கிறாரு. நான் அவங்க பியா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவளும் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவட ஷோல்டர்லேயே மயங்கிடுறாரு. அவளும் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ அஞ்சு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். அவள் பியாக்கு ஃபுல்லாக கோவம் ஏறிட்டு, மோகனா அவங்க நான் ஒரு தீய சக்தி, உன்னோட உடம்புல ஓடுறதும் தீய சக்தி தானே அஞ்சு சொன்னதும் அஞ்சு வந்து அவட அப்பாவை போட்டு அட்டாக் பண்ணது தான் ஞாபகம் வருது. அதை நினச்சி பியாக்கு அஞ்சு மேலே கோவம் விருப்பம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஃபீலே வந்துட்டு. அப்போ அவளும் அவட அப்பாவை கேர்ஃபுல்லாக காரில் ஏற்றுறா. அப்போ அவளும் காரில் ஏற்க போக சொல்ல அஞ்சு பியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரான். அப்ப அவளும் அவனை பார்த்துட்டு அப்படியே அவன்கிட்ட கோவமா போனவ. அப்ப அஞ்சும் ஏக்கமா அவளை பார்த்துட்டிருக்கான். அஞ்சும் அவளை ஏக்கமா பார்த்துட்டிருக்கான். உன்னோட செயல்கள் ரொம்ப அரக்கதனமா இருந்தது அஞ்சு. ஒரு மிருககிட்ட கூட யாரும் இவ்வளவு கொடுமையா நடந்துக்க மாட்டாங்க, ஆனா நீ என் அப்பா கிட்ட அவ்வளவு கொடுமையா நடந்துக்கிட்ட. அவளும் என்ன நினைச்சுன்னு தெரியாம அப்படின்னு சொன்னதும் அம்மாவும் ஈக்காது அப்படின்னு சொல்லி மாட்டி ஆட்டுறாங்க. அப்ப அஞ்சு பியா ஐ எம் சாரி, எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே புரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்றான். எதுவுமே புரியலையா? ஒரு பக்கம் என் அப்பாவை அடிச்சு கான்சியஸ் இல்லாமக்கிட்டு எதுவுமே புரியலன்னு சொல்ற அப்படின்னு அவளும் கோவமா கேட்டதும் ஐ ஸ்வேர் ப்ரொஃபசர் நிஷாண்ட நான் அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை, ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல, நான் நானாவே இல்லை, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான். பார்க்க மோகனா கரெக்டா பின்னால வந்து நிக்கிறாங்க. நான் தான் கண்ட்ரோல் பண்ணேன்னு. ஆமா ஆஞ்ச், நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா ஆஞ்ச், நான் தான் உன்னை வசைப்படுத்தி வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லை, நான் விரும்புகிற டைம்ல உன்னோட ரத்தத்தை என் ரத்தத்தோட, நான் விரும்புகிற டைம்ல என் பிளட்டை உன்னோட பிளட்டோட சேர்த்து நான் நினைக்கிறதெல்லாம் செய்ய வைக்க முடியும் அப்படி அவங்க நினச்சிட்டிருக்காங்க. வேதஸ்ரீ அவங்களுக்கு புரிஞ்சுட்டு இவங்க பண்ண வேலை தானே. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் மோகனாவை முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ அஞ்சும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்பு, நான் அந்த டைமில் நானாவே இல்லை, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனால் என் ஆக்ஷன்ஸ்னால் என்னை மீறியே நடந்துச்சு, எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனால் என் செயல்கள் என்னை மீறியே நடந்துச்சு, யாரோ என்னை ஆட்டி வச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவன் அப்படி சொல்லிட்டு இருந்ததும் பியாவும் கோவமா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற உலரெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? அவள் அப்படி புரிஞ்சுக்காம கதைச்சதும் அஞ்சு ப்ளீஸ் பியா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, அது நான் இல்லை பியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளும் நீ சொல்கிறது உண்மைதான், நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லைங்கிறது உண்மைதான் அப்படி அவ கோவமா அவங்கிட்ட சொல்ல சொல்ல மம்மிக்கு பிளான் சக்சஸ்ன்னு ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அவளும் இப்போ கூட உன்னை உடம்புல ஓடிக்கிட்டிருக்கிறது யாரோட ரத்தமாக இருந்தாலும் உன்னை மனசு அந்த அளவுக்கு மோசம் இல்லை. இன்றைக்கு உன் மனசுக்குள்ள கடவுளும் இருக்காரு, இன்றைக்கு உன்னோட மனசுக்குள்ள கடவுளும் இருக்காரு, மிருகமும் இருக்குது. அதுவே அதே சமயம் உன் உடம்புல போய் பித்தலாட்டம் ஏமாத்தம் எல்லாமே நிறைஞ்சிக்குது. நீ நம்பினாலும் நம்பலனாலும் உன்னோட செயல்கள் எல்லாமே உன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு அவ கோவமா சொல்றா. அப்ப மோகனா அவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அஞ்சும் அவட கையை பிடிச்சிக்கிட்டே பியா ப்ளீஸ் நான் சொல்றத கேளு,
நான் தப்பானவன் இல்லை, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அவளும் என் கையை விடு ஆஞ்ச் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வேதிஷ்டாங்களும் பியா அப்படின்னு சொல்லி ஏக்கமாக சொல்கிறாங்க. அப்போ ஆஞ்ச் திரும்பவும் நான் சொல்கிறது உண்மை பியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் என் கையை விடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கையிலேருந்து அவட கையை எடுத்துடுறான். அவன் மோகன் அவங்களும் அவட ஷோல்டரை பிடிச்சி மனசில் என்ன வச்சுட்டிக்க. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் அஞ்சும் அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போவும் அவங்க அவளை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் எதுவும் பேசலைங்கிறதுக்காக நீ எதை வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை எதிர்த்து பேசிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் வேணாம் மோகனா விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அஞ்சு வேணாமா அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறான். அப்போ பியாவும் விட்டுரு அப்படின்னு சொல்லி டெரராகவே சொல்கிறா. விடலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு மோகனா கேட்குறாங்க. அப்போ பியா அவட பவரை யூஸ் பண்ணி ஃபயர் வர வச்சதும் எல்லாரும் அப்படி பின்னால் போய் விழுந்துருவோம். அவட பவரை எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டீங்க. பாதிப்பு எனக்கு நடந்துட்டீந்தப்ப நான் உன்னோட எல்லா செயல்களையும் மன்னிச்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ நீ செஞ்ச வேலையால் என் அப்பா பாதிப்படைஞ்சிக்காரு. என் குடும்பத்தை விட்டு விலகிறிய அஞ்ச் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கோவமாக சொல்கிறா. அப்போ அவனும் ஏக்கமாக பார்த்துட்டிக்கான். இல்லைன்னா காப்பாற்றக்கூடிய அதே கையால் உயிரை பறிச்சும் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்பவும் அவன் இல்லைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வர போகிறான். அப்போ அவளும் அங்கேருந்து போய்த்துடுறா. அப்போ அஞ்சும் பியா போகிறதையே அப்படி கண்ணெடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு மைண்டுக்குள்ளே அவங்கக்குள்ளே நிறைய மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. வந்தோடனே கண்ணு தண்ணியே வந்துடுறு. அவளும் காரில் ஏறி போய்த்துடுறா. நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. அஞ்சு பேக் பண்ணிட்டே ட்ரெஸ் எல்லாம் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்காட்டியும் இந்த வீட்டை பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ காஜலும் அண்ணா நீங்கள் அவசியம் போய்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நேஹாவும் அண்ணா நீங்கள் இந்த இடத்த பற்றி கவலைப்பட தேவையில்ல, இந்த இடத்த நாங்கள் பார்த்துக்குறோம், தயவு செஞ்சு நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே சொல்கிறா. அப்போ அஞ்சும் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் ஓகே அண்ணா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரிஷியும் பாசமா அண்ணா நானும் உன் கூட வாரனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அஞ்சு சொன்னதும் எல்லாருமா அவனுக்கு ஹக் பண்ணிக்கிடுதுவோ. அப்போ அவனும் அவனோட ரூம்ல இருந்து வெளியால வரான். அப்போ ரூபி என்னன்னா அவனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி எங்கே கிளம்பிட்ட ஆஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் பியாட அம்மாவை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறான். அப்பவும் அவனோட கையை பிடிச்சி பியாக்காக இவ்வளோ கவலைப்படுற, ஆனால் எனக்காக நீ கவலைப்பட மாட்டியா? என் கூட ஆனால் நீ பேசவே மாட்டேங்கிறியா ஆஞ்ச் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. வாயை திறந்தாலே போய் சொல்கிற உன்கிட்ட நான் என்னென்னு பேச சொல்கிறேன் அப்படின்னு அவனுக்கு கோவமாக கேட்குறான். நடந்த சம்பவத்தை என்கிட்ட ஃபால்ட் எதுவுமே இல்லை ஆஞ்ச், உன்னோட அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் செஞ்சேன். உன் அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கணும்னு தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிறத புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் நீ ஒரு தெய்வ சக்தின்னு என்கிட்ட போய் சொல்லிக்க, நீ ஒரு தீய சக்திங்கிறத என்கிட்ட இருந்து மறைச்சிக்க, எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது, எனக்கு துரோகமும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ அவளும் ஆமா ஆஞ்ச் நான் ஒரு தீய சக்தி தான், அதனால என்ன வந்துச்சு இப்போ அப்படின்னு சொல்கிறா அழுதுகிட்டே. ஆமா ஆஞ்ச் நான் ஒரு தீய சக்தி தான், இப்போ அதனால என்ன வந்துச்சு? உன்னோட அம்மா கூட ஒரு தீய சக்தி தான், உன்னோட பிறப்புக்கும் அவங்க தான் காரணம். உன் அம்மாவை உன்னால் அக்செப்ட் பண்ண முடியும்னா ஏன் உன் ஒய்ஃபை உன்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது அவனுக்கு கோவமா அவளை பார்த்து அந்த விஷயத்த மன்னிச்சாலும் மன்னிக்க முடியாத துரோகத்தை பண்ணிக்க, நீ ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, என் அம்மாக்கும் துரோகம் பண்ணிக்க அப்படின்னு அவன் சொன்னதும் அவளும் துரோகம் பண்ணணுங்கிறது எந்த விருப்பம் இல்லை, ஆனா நிர்பந்தத்துல மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. எப்படிப்பட்ட நிர்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் காதல் அப்படின்னு அழுதுகிட்டே ஐ லவ் யூ ஆஞ்ச், நான் சொன்னது எல்லாமே போய் ஆயிக்கலாம், பட் என் லவ் போய் இல்லை, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தது உன்னோட அம்மாவால தாங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா நீ ஏற்கனவே என் மனசுல ஈந்த, நான் உன்னை மனசார காதலிச்சேன், ஐ லவ் யூ ஆஞ்ச், ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. அப்போ அவனும் நீ உண்மையிலேயே என்ன விரும்பினதா, நீ என்னை ஏமாத்திக்க மாட்ட அப்படின்னு சொல்றான். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மை, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றா. ட்ரஸ்ட் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கூட உனக்கு தெரியாது ரூபி, இன்னொரு தடவை அதை சொல்லாத. தெய்வ சக்தின நாடகத்தை நீ ஆடாம இந்திந்தா இன்னைக்கு என் மனைவியா இந்த இடத்துல பியா இந்திந்துப்பா அப்படின்னு அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டா. அப்படியே அவனும் அங்க இருந்து போனதும் அவளும் ஆஞ்ச் ப்ளீஸ் போவாத ஆஞ்ச், நான் தான் உன்னோட மனைவி, அந்த பியா உன்னோட மனைவி இல்ல, நீ அவளுக்காக என்ன விட்டுக்கிட்டு போக கூடாது ஆஞ்ச், ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டிக்கா. ஆனா ஆஞ்ச் அங்க இருந்து போய்த்துடுறான். அப்ப அவளும் கண்ணீரை தொடச்சிட்டே
நீ எனக்கு தான் சொந்தம் ஆஞ்ச். நான் அந்த உரிமையை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பியாக்கு நான் அந்த உரிமையை விட்டு கொடுக்கவே மாட்டேன். இதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு வில்லத்தனமாவே சொல்றா. அப்போ பார்த்தா அந்த மரம் நீக்குமே அந்த மோகன் அவங்க யூஸ் பண்ற மரம் அது பார்க்க ஊடு ஃபுல்லா அப்படி வருது. அப்போ அஞ்சு போகிறான். கரெக்டாக பார்த்தா வேதஸ்ரீ அவங்க ஆர்த்தியோட முன்னால் வந்து நிற்கிறாங்க. அப்போ அஞ்சு அவங்கள ஷோக்காகி பார்த்துட்டு இருந்ததும் அவங்களும் நீ எந்த வேலைக்காக போட்டிக்கியோ அந்த வேலையில் உனக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவனும் உங்களுக்கு எப்படிமா இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறான். நான் உன்னோட அம்மா, மகண்ட மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. அந்த வேர் ஃபுல்லாக வந்து லிஃப்டோட டோரை கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ வேதஸ்ரீ அவங்க ஆட்டி எடுக்கிறாங்க. அப்போ அஞ்சும் அவங்கள்ட்ட காலை தொட்டு கும்பிடுறான். அப்போ வந்து அவங்களும் அவனை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஆண்டவ புனியத்தில் பியாவையும் அவனோட அம்மாவையும் நீ ஃபாஸ்ட்டாக எங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அப்படின்னு மண்டே ஆட்டுறா. அப்போ பார்த்தா லிஃப்டால் போக முடியாத அளவுக்கு அந்த வேர் ஃபுல்லாக மறைச்சிக்குது. அப்போ அஞ்சு வந்து போகிறான். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான் அந்த வேர் ஃபுல்லாக மறைச்சிக்கிறத. அப்போ அதை பார்த்துட்டு வேதஸ்ரீ அவங்களும் ஷோக் ஆகி பார்க்குறாங்க. அப்போ அஞ்சும் இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆகி பார்த்துட்டீக்கான். அப்போ வந்து வேதஸ்ரீ அவங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து மோகன் அவங்க முன்னால் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களும் அந்த வேரெல்லாம் திரும்பி பார்த்து அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு கண்ணாலேயே காட்டிட்டு அப்படி அஞ்சு கிட்ட வந்து நானும் இவனுக்கு அம்மா தான், இவன் மனசில் இருக்கிறத என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எங்கள் பியாவை பார்த்தா அவட கையில் வந்து அந்த பெரட்டை அந்த இறக வச்சுட்டு ஃபீல் பண்ணி அவட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டீக்கா. அவளும் அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா, நான் உங்களை எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் சொல்லிட்டீக்கா. அப்போ பார்த்தா அவள் கையில் வச்சிருந்த அந்த இறகு வந்து பறந்து போகுது. அப்போ அவளும் அண்ணா கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் இவன் இன்னைக்கு உன்னை தடுக்க முயற்சி செய்கிறா, ஆனாலும் நீங்கள் இருந்து போய் தான் ஆகணும், பிரியாக்கு உன்ட உதவி தேவை அப்படின்னு சொன்னவங்க மோகனாவை பார்த்து தடைகளை விலக்கு மோகனா, அஞ்ச போக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் அங்கே வந்துட்டுதுவோ இல்லை நான் என் பையனை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு மோகன் அவங்க சொன்னதும் வேதஸ்ரீ அவங்களும் இன்னைக்கு அவன் போயே ஆகுவான், ஏன்னா அவன் ஏண்ட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோகன் அவங்களும் நீ இவனுக்கு அம்மானா ஆசையா வளர்த்த பையனை மரண வாசலுக்கு அனுப்புவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இவனை அனுப்புறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக, பியாவும் அஞ்சு வாழ்க்கையில ஒன்னா சேரணுங்கிறதுக்காக. அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு வேதஸ்ரீ அவங்க சொல்றாங்க. அப்ப மோகனாவும் நீ பேசுறது எல்லாமே நாடகம், ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், எப்படியாவது என் மகனை என்கிட்டேருந்து பிரிக்கணும் தானே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எமோஷனலா. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் ஒருவேளை உண்மையான பாசம் அவனை தடுத்தினா அவன் உண்மையிலேயே இங்க நெண்டிப்பான், அவனை தடுக்கிறது பாசம் இல்லை உனக்குள்ள உருவாகிக்கிற பயம் அப்படின்னு சொல்றாங்க. அவ மோகனா அவங்களும் என்ன பயம் அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டதும் வேதஸ்ரீ அவங்களும் அதிசக்தியும் தெய்வ சக்தியும் ஒன்னா சேர்ந்துருங்கிற பயம், உன் லட்சியம் நிறைவேறாம போயிடுமோங்கிற பயம், ஆஞ்சுங்கிறவன் எனக்கு மட்டும் மகனாகிருவானோங்கிற பயம் அப்படின்னு அவங்க கரெக்டா சொல்றாங்க. எங்க பியாவை பார்த்தா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி போறா. அப்ப பியாட தங்கச்சியும் நான் டேட் கிட்ட அப்பவே சொன்னேன், ஒரு நாள் நம்ம அஞ்சு தடுக்கலன்னா அவன் பெரிய ஆபத்தா மாறிடுவான்னு. ஆனா டேட்டா அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. உலகத்துல தீய சக்தியை ஒடுக்கக்கூடிய வம்சத்துல பிறந்ததால அவனால அடுத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்படுற வரைக்கும் நம்மளால அவனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆஞ்சு என் அப்பாவுக்கே ஆபத்தா மாறுவான்னு நினைக்கல அப்படின்னு அவரை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்றா. அப்பா பூசாரி ஐயாவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஞ்ச் இப்படி செய்யக்கூடியவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதிசக்தி அவனுக்குள்ள பொருஞ்சிக்கி அவன் எதையும் செய்யக்கூடியவன், அவனால மனுஷங்களுக்கு ஆபத்துங்கிற விஷயம் நமக்கு தெளிவா இப்ப தெரிஞ்சிருச்சு, அவன் அழிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவ பூசாரி ஐயாவும் நீ தப்பா புரிஞ்சுட்டிக்கிறமா, அந்த அஞ்சு ஆபத்தானவன் இல்லை அப்படி சொன்னதும் அவளும் ஷோக்காகி அவனை பார்த்து ஆனா நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, அப்பாட நிலைமைக்கு காரணம் அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா டவுட்டாவே. அவனை வேற ஒரு சக்தி ஆட்டி வைக்கிறதால அவன் இப்படிதான் செஞ்சுட்டிக்கான். அவனோட தாய் மோகனா அந்த தீய சக்தி அதோட கட்டுப்பாட்டுல அஞ்ச வசியப்படுத்திக்கி எல்லாத்துக்கும் தடையா விளங்குறது அந்த மோகனான தீய சக்தி தான். அஞ்சு அழிக்கிறதால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரொம்ப நல்லது, முதல்ல தீய சக்தி அழிக்கப்படணும், வேலையை முடிக்க நானே போறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவரும் என்னம்மா இது, அந்த வேலை உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவளும்
ஆவி சக்தியை அடக்குற வம்சத்துல பிறந்தவனா அப்படின்னு சொல்றா. உன் அப்பாவும் அந்த வம்சத்திலே பிறந்தவர் தான். ஆனா அவராலேயே அந்த சக்தியை அடக்க முடியலையே. நீ எப்படி சாதிப்ப? அந்த மோகனாவை எதிர்த்து நிற்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவளை வெல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன செய்யணும்? கையை கட்டிட்டு வீட்டுல சும்மா உட்காந்துக்கணுமா? அப்பா வீட்டுல விளையாடினவளை சும்மா விட்டுறணுமா அப்படின்னு கோபமா கேக்குறா. அங்க பாருமா, அவசரத்துல எடுக்கப்படுற முடிவு சரியா இருந்ததா சரித்திரமே இல்ல. இப்போதைக்கு உங்க அப்பாவை பாத்துக்க. இப்ப நீ அவர் கூட இருந்து அவரை பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவரும் அவளுக்கு எடுத்து சொல்றாரு.